சரி வா வாடா இங்க வாடா. அவங்க வர முடியாது. சரி நான் வரேன். எப்படி வாய்ந்தா நீயும் பையனும் பணம்னா மட்டும் அவ்வளவு ஒரு விவரமா இருக்கிறீங்க? ஏன்னா இவனுக்கு முடி சம்பளமா பரவாயில்ல. இந்த ஊர்ல வண்டி வேஷத்துலாம் சம்பளம் கொடுப்பீங்களாட்டு. எப்படி பாட்டு வண்டி வேஷம் பாட்டு. சரி பாடு பாடு. உனக்கு ஆசை இருக்க மாட்டிருக்குது. அன்பா சொல்லுங்க. யாரிடம் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் என்று கொஞ்சமாவது பயமாக இருக்க வேண்டும். சொல்லுங்கன்னா கூட அடிப்பாங்களா? இல்ல 11 மணிக்கு வந்தவங்க பயப்படல. இவன் விடிய காலம் வந்திருக்கான். மஞ்சள் தண்ணி களத்துல ஊத்தி கடையை வெட்டுற மாதிரி. இவனுக்கு நம்ம பயப்படணுமா? இறங்க கூடாதுடா. சரியா போனாலும் என்னடா அவங்க கிட்ட பேசு. என்னாச்சு? இப்படி மண்ணு மண்ணு வச்சு என்ன செங்கல் சொல்லையா? இல்லப்பா இவர் வந்து சுற்றுவாச்சி ஆளுங்கிற என்னத்தான் கேட்டாங்களா? அது என்னதா? நான் எப்பேர் வந்தவன் அன்பா. எதுக்கு அடிச்சப்ப? ஒரு வீர தீரம். ஒரு வீர தீரம். ஆட்டோல வச்சுக்க வீட்டுல போய் வச்சுக்கிறேன். என்ன அடிக்கிற? என்னை அடிக்கிற நீ மேல கை வச்சிருக்கியா? நீ அடிச்சு புரியா? நீ அடிச்சு புரியா? நீ அவரா பாவாடி அடிச்சு புரியா? நீ அடிச்சு புரியா? நீ கணக்கு இப்படி கணக்கு விடுறா வாடா. பத்தியா இன்னைக்கு பிடிக்க விட்டு நாளைக்கு எங்க போல நினைக்கிறேன். அவன் அடிக்கிறான். நெப்பு கம்முனுக்க மாட்டான் பாரு. அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆயா அடிக்கிறான். நாட்டுக்கு நாடு மகா நாடு. அந்த ஆயா பேசிட்டு மூஞ்சித்தான் தெரிய மாட்டேங்குது. ஆமா இரும்பு கடை. நீ பேச நான் பேசுறேன். நீயும் பேச மாட்டேங்கிற. அடிச்சுக்கு பேசாத. அனைவரும் சிங்காசபையில் அமர்ந்திருக்க எமது நாடுகளின் சார்பாகவும் மற்றும் எங்களை விட்டு காலம் சென்ற என்ன செத்து போயிட்டு நினைச்சுக்கோ. தலைமையில் அடிக்கிறேன். தாயிராத பிள்ளை தலைமையில் அடிக்கலாம். சொல்லி வர காட்டுறேன். எமது நாடுகளின் சார்பாகவும் முத்தான முதற்கண் வணக்கம். மொத்தம் மொத்தம் கம்மனு தாயிருக்கு வாய்ந்தா. சரிடா வரண்ணே. இரும்பு கடைக்காரங்களா கோவம் வரக்கூடாது. அவரு கூத்தாடும் போது இரும்பு பெருக்கிட்டு தெரிஞ்சாரு. அதெல்லாம் சொல்றது நம்ம மக்கள் வரவே. 2 பாச்சானாலும் அவன் போயிருக்குமா? போறவங்க கூட வாய் கொடுக்க முடியாதுடா.
எந்திரி போகாரு எந்திரி போகாரு இந்த மாதிரி உட்காந்து என்ன பண்ணும் அது நம்ம நாள் ஆகாது விடிய காலம் ஒண்ணு முடியாது சரி வந்துருச்சோம் வாடா கீழே போட்டா தான் வருவேன் சரி வா போட்டுருவோம் அதை கீழே போடுங்க சத்தியமா சொல்றேன் கீழே போட்டா உன் பொண்டாட்டி முண்டையா இருக்கிறான் நான் கீழே போறதுக்கு என் பொண்டாட்டி சொல்லுங்க மன்னாதி மன்னார் போற்றோம் மருடமுடி வேந்தர் போற்றோம் மன்னாதி மன்னார் போற்றோம் வாடா நடுவுல வாடா 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 மன்னாதி மன்னார் போற்றோம் கை தூக்காத கம்ம கட்ட மசில் தெரியும் இப்படியாட வச்சுட்டு பேசுவேன் வாடாதி வேலர் போற்றோம் அனைவரும் போற்றி புகழக்கூடிய எனக்கு அடி விழுந்து போயிடும் சரி இப்ப நெல்லு நான் அடிக்கல போய் அனைவரும் போற்றி புகழக்கூடிய என்னுடைய பெயரோ பலராமமூர்த்தி பலராமமூர்த்திங்கிற கையில பவர் எல்லாம் கொட்டிட்டு பலராமமூர்த்திங்க பலராமமூர்த்தியாக இருந்தாலும் இவ்வளவு கோபத்தோடு வந்தீங்க என்னையும் பெற்றோரு என் பேர் விட்டவள் பேர் விட்டவள் அப்படி நெஞ்சு வழியால ஒண்ணு மாதிரி பாக்கறிக்கு தெரியும் என் பேர் விட்டவள் என்ன பெற்றவள் சொல்ல வேண்டும் அல்லவா
ஏன்னா செங்கச்சோடி மண்ணு மதி எவ்வளவு கேக்குறீங்க? 6 இல்லையா போக செட்டோட பரவாயில்ல, நல்ல வேலைக்காரன் செங்கச்சோடி மண்ணு மதி அன்பா யசோத அம்மைக்கும் அந்த கோனாருக்கும் மகனாக பிறந்திருந்தாலும் நீங்க எத்தனை பேர் இருந்தோம்? யார் 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 யாரு சொல்லணும் அல்லவா? முதலாவதாக பலராமமூர்த்தி நான் பிறந்தேன். இரண்டாவதாக சின்ன கண்ணனாவட்டவன் பிறந்தான். இருந்தாலும் நான் மாளிகை தேவியாலியா ரேவதி ரேவதியை மனமுடிந்திருந்தாலும் என்னோட தம்பியா விளங்கக்கூடிய கோபால கண்ணன் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார். போய் பார்ப்போம்.
நந்தவனம் சென்று மல்லிகை முல்லிகை கோங்கி இருவாச்சி என்று சொல்லக்கூடிய வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் பறித்து வந்து என் உடன் பிறவாத அண்ணா உங்களுடைய பாதத்திற்கு பன்னீரால் கழுவி என் பட்ட ஆடையால் துடைத்து உன் தம்பியாக்கப்பட்ட மாயக்கண்ணன் உங்கள் பாதத்தை பணிந்தேன் அண்ணா. என்னுடைய வாழ்க்கை என்று தீர்காயுசமாக இருப்பாய். அப்படியா இருந்தாலும் நானும் ஆயர்பாடியில் இருக்கும் பொழுது தம்பி செய்தி என்ன தம்பி அன்புடனே சொல்லுமே. இருந்த எண்ணெய் அது சீக்கிரமாக அழைத்தாயே யாரு வேணும் என்ன விஷயம்? அந்த விருத்த இந்த வளராம அண்ணனை எதற்காக நான் அழைத்தேன் என்று கேட்கிறீங்களா? எதற்காகப்பா? எப்படின்னா நான் சொல்வது அண்ணா, இதோ அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்குறை துரியோதமன்னாகப்பட்டவன் என்னுடைய மகன் ஜாம்புகனை சிறைப்பிடித்து விட்டானா? சிறைப்பிடித்து விட்டான். ஜாம்புகனை சிறைப்பிடித்து விட்டானா? ஆமாண்ணா. எதற்காக சிறைப்பிடித்தான்? யாரு யாரிடம்? நந்தவனம் சென்று நறுமண பறித்து வந்து என்னுடைய பாதத்தை பணிவது ஜாம்புகனுக்கு வழக்கம். தினந்தாலும் அதுதான் வேலை ஜாம்புகனுக்கு. ஆமாண்ணா. ஆமாம். அதன் பிறகு நந்தவனம் சென்றான். நந்தவனம் சென்ற உடனே ஒரு மங்கை மீது ஆசைப்பட்டுட்டான் என்னுடைய மகன் ஜாம்புகன். மங்கை மீது ஆசைப்பட்டதற்கும் துரியோதனன் சிறைபிடிப்பதற்கும் யாரு விஷயம்? அந்த மங்கை யாருன்னு தெரியுமாண்ணா? யாரப்பா? அரவக்கோடி துரியோதமனுடைய பிள்ளைனாவ. அரவக்கோடி துரியோதனுடைய மகளாக இருந்தாலும் ஜாம்புகனுக்கும் துரியோதனுடைய மகளுக்கும் மறுதான இருவரும் திருமணம் செய்தால் செய்யட்டும். ஆசைப்பட்டவுடனே தந்தையராகப்பட்ட துரியோதனன் வந்து விட்டான். வந்தவுடனே என்னுடைய மகன் என்று தெரிந்தும் அடியா அடி அடித்து அவனை சிறையில் பிடித்து விட்டான். சிறையில் பிடித்து போட்டது மட்டும் இல்லாம போறபடி நான் போய் அதாவது அரவக்குடி துரியோதனன் பொண்ணு கேட்டேன். போன உடனே நான் பொண்ணு தரலின்னு சொல்லி இருந்தா கூட நான் கம்முன்னு வந்திருப்பேனா? என்ன இலக்காரமா பேசிட்டு பேசுகிறான். அது மட்டும் இல்லனா நம்ம குலத்தை யாதவர் குலத்தை பத்தி இழிவாக பேசிவிட்டானா அந்த அரவக்குடி துரியோதன மன்னன். கந்தா, அன்று தினமாக உன்னுடைய மகள் கமல சுந்தரியை லக்னனுக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லி இருந்த பொண்ணு மகளும் அனைத்தையும் முடியும் பரியமாக பெற்றுக் கொண்டாய். பரியமாக பெற்று அனுமந்த பாலனை வர சொல்லி பாரா கடலிலே 12 சொல்லி தள்ளிவிட்டாய் நீ. அன்று தினமாக உன்னுடைய மகள் சுந்தரியை மனமுடித்து வைத்திருந்தால் இன்று அவன் பெண் கொடுத்திருப்பான் அல்லவா? நீங்களே என்ன புரியாத மாதிரி பேசுறீங்க? அது மட்டுமல்ல, அன்று தினமாக ஆயன் தங்கை சுபத்திரிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த பாலனுக்கு திருமணம் செய்துவிட்டு அபிமன்னனுக்கு இன்று தினமாக அவன் வீட்டில சென்று பெண் கேட்டால் கொடுப்பானா? அவன் கொடுப்பானா? தாங்கள் செய்வது வேண்டாடே கண்ணனாவுடன் பாண்டவரை காக்க வேண்டும் என்று சொல்லி அபிமன்னனுக்கு உன்னுடைய மகள் கமலச்சுந்தரியை திருமணம் செய்து வைத்தாய். நீ பேசாத, அப்படியே கோம் செய்வதெல்லாம் நீ செய்துவிட்டு
திருமணம் ஏற்படுத்தி விட்டாய். அண்ணா, அந்த அரவக்குடி துரியோதனனே வஞ்சகம் வச்சிருக்கானா? அவன் நல்லவன் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இங்க பாருண்ணா, பாண்டவர்களை அடியோடு அழிக்க வேண்டும் சொல்லி மனதுல மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கான் அவன். அது மட்டுமல்ல, அன்று தினமாக சுபத்திரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்று துரியோதனன் அப்படின்னு நீங்க வந்து நிச்சயம் பண்ணிட்டு நான் நிச்சயதாமலம் பெற்ற உடனே நீயோ என்ன பண்ணிட்டாரு? என்ன செய்தாய்? அன்று தினமாக பாராமல் விடிக்கு குந்தி அம்மாவுக்கு பாண்டுமன்னனுக்கு பிறந்து ஆனால் அழகமன்னன் அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைத்தவன் நீ. நான் தானா? நீதானா? செய்யும் தவறாக அனைத்து நீ செய்து கொண்டிருக்கிறாய். இன்று தினமாக யாதர் குலத்துக்கு பங்கம் என்று விட்டாயா? உலகளந்த அரிராம கண்ணனாக இருந்தாலும் எனக்கு நீ தம்பியா விட்டவன். அண்ணா, கோபம் பொறுமையா இருக்குண்ணா. அண்ணா, சிறியோர் செய்த தவறை பெரியோர் நீங்க தான் மன்னிக்க வேண்டும். நீங்களே இப்படி நம்ம குலத்தை பத்தி தப்பா பேசிட்டான், அவனை போய் கேட்காம என்ன இப்படி அடிக்கிறீங்களே, நியாயமானா? குலத்தை பத்தி கேவலமா பேசிய துரியனை விடுவனா? நீங்க அண்ணன் தம்பிங்க இன்னைக்கு அடிச்சுக்கீங்க, இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்த்துப்பீங்க. அதனால அத்திவாவனம் வந்துவிட்டோம். துரியோதனன் எங்க இருப்பான்? துரியோதனா, துரியோதனா யாராவது அச்சாபத்தில் வந்து துரியோதனன் சொல்லி கூப்பிடுவதற்கு எவ்வளவு ஒரு துணிச்சல் இருக்கிறோம். துரியோதனா, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஆனா இவன் தானே நம்ம குலத்தை பத்தி தப்பா பேசணும். பண்றதெல்லாம் பண்றது பண்ணிட்டு இப்ப வந்து இங்க சொல்ற துரியோதனா யார் என்று தெரிகிறதா? தெரிகிறது. எப்படி நீ தெரியாதா? நீயும் அந்த குலத்துல பிறந்தவன் தான், வேற ஒரு குலத்துல பிறந்தவன் தான். உன்னுடைய பேரோ வேற சொல்லலாம்னா பலராமன் என்று பாராமல் விடிக்க பேசிக் கொண்டிருக்கிறாய். அன்று தினமாக பெருந்துருவாளை கரம் பிடித்து வரும் பொழுது என்ன பார்த்தவன் நீ? அன்றைக்கு பார்த்தவன். அதுக்கு பிறகு நீ காசி யாத்திரை சென்று விட்டாய். பிறகு இன்றைக்குதான் உன்னை பாக்குறேன். அன்னைக்கு நீ இருந்திருந்தீங்கன்னா நான் அனுமதிமா பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய சூத்திரால நான் மாலையிட்டு இருப்பேன். துரியோதனா, நடந்து விட்டது. ஆண்டாண்டாலும் ஆண்டவர் உயிர் விழுப்பதில்லை, தாண்டவர் வாக்கு. அதனால என்னுடைய மகனாகப்பட்டவனை சிறைபிடித்து வைத்திருக்கிறாயாமா? அவனை விட முடியுமா முடியாதா? பலராமா, அதில் நீ தலையிடாத. என்ன பலராமா, நீ அதில் தலையிடாதப்பா. உனக்கு குருவுக்கு குருவாக விளங்கி வந்து மற்றும் உனக்கு திருமணம் செய்து வைத்தவன் என்ன? திருமணம் செய்து வைத்த நீ இந்த விஷயத்துக்கு வரும்போது நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். நீ நம்ம என பங்கு பேசலாம், பிடிக்கலாம். நீ உடம்படியா வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஏழுமா ஏழாதோ? ஆனா அவருடைய மகனுக்கு நான் பெண்ணு தர முடியாது. அவனுடைய மகனுக்கு நான் பெண்ணு தர முடியாது. அவனுடைய மகனுக்கு பெண் தராவிட்டா என்ன? என்னுடைய மகனுக்கு தர ஏழுமா ஏழாதோ? என்னுடைய மகன் யாரு? யாரடா சிறைபிடித்து வைத்திருக்கிறாய்? ஆமா, மாயனுடைய மகன்
அவனுடைய மகனுக்கு நான் திரை பிடிச்சு வச்சிருக்கிறேன். அவனுடைய மகனுக்கு நான் பெற்று தர மாட்டேன். இப்பொழுதும் சொல்கிறேன், நல்லபடியாக பெண் தர ஏழுமா ஏழாதா, சிறை மீட்ட முடியுமா முடியாதா? ஆனா கோபத்துக்கு ஆளு வேண்டாம். ஆனா நான் அவனுக்கு நான் சிறை மீட்டு விட முடியாது, பெண்ணு தர முடியாது. முடியாதா? நான் அவனுடைய மகனுக்கு நான் பொண்ணு தர மாட்டேன். என்ன பண்ணி விடுவா? பெண் தர ஏழாதா? ஆமா, பெண்ணு தர முடியாது. ஆனா நீ சப்போர்ட்டுக்கு வந்திருக்கல, அன்னைக்கு என்ன இடத்துல இருக்கிற சொத்து சுகம் முத்து ரவுடாரி கோபம் எதுக்கு சொல்லக்கூடிய அஸ்லாபத்தில் இருக்கிற பொன்பொருள் எல்லாம் கொண்டு போய் அந்த மாயவன் கிட்ட கொடுத்துங்க. கமல சுந்தரி என் பையனுக்கு பொண்ணு தருவான்னு சொல்லி, ஏன்னா அந்த பொன்பொருள் எல்லாம் வாங்கிட்ட பையனுக்கு பொண்ணு கொடுத்தானா? பொண்ணு கொடுத்தானா? துரியோதனா, நான் எப்படி பண்ணி தருவேன்? அத்திமாபுரத்திலே என்னுடைய தம்பியிடம் கொண்டு சென்று சேர்த்ததல்ல, அது உன்னுடைய முன்னோர்கள் சம்பாதியம். அவர் சேர்த்து வைத்ததுதான் நீ அன்று தினமாக கொடுத்தாய். சரியா? நடந்து விட்டது. பெண் தலை ஏழுமாயால என்றால் அன்னைக்கு நடந்து நீ சொல்ல வேண்டியது வருது இல்ல? அந்த மாதிரி என்ன வந்து தலை கும்மி வச்சவன், ஊக்கருக்கு வச்சவன், வந்த ஸ்தனங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பக்கப்படுத்தி விட்டான் அந்த கண்ணன். அதனால நான் இப்ப சொல்ல வேண்டியது வருது இல்ல? அத்திமாபுரத்திலே 11 ஏக்கர் கோடி சேலை. நீங்கள் அண்ணன் தம்பிகள் 100 பேர்கள் பெண் பிள்ளையை சேர்த்தினால் 101. இப்பொழுதோ ஏனென்றால் என்னுடைய கரங்களாக இருக்கும் கலப்பை எனும் ஆயுதத்தை எடுத்து பூமியில் ஓடினால் அண்டரண்ட ஜராஜரம் 1000 கண்டம் 600 கோடி பூ மண்டலம் எக்கனுக்கு 16 குணம் அனைத்தும் கிருநடிகளும் அத்திமாபுரத்திலே என்னுடைய கலப்பையாவது ஊடுகிறேன். கலப்பை வந்து செல்வன் எடுத்துட்டு போனாரு. எதிரியுடைய மகன், அதனால இப்பொழுதோ கையில் இருக்கும் கலப்பையாவோட வஜராயத்தை பூமியில் ஊடுகிறேன். அண்ணன் தம்பி 100 பேருமே மாண்டு வருகிறேன். வேண்டாம், ஆத்திரத்தில் அறிவுல வேண்டாம். கோபமே கூடிய பாவத்தை செய்யும். ஆனால் நான் அறிவுறுத்தி விட்டேன். மகனின்று 6வது படிக்கை சிறையில போடுறது தவறுதான். ஆனா பழைய வஞ்சகத்தை வைத்து நான் சிறையில போட்டு என்ன மன்னிங்களப்பா. நீ கலப்பாயத்தை தரையில ஊடுனா பூமியே வெடிச்சு விடும். நாங்க 100 பேர்களும் மடிச்சு விடுவோம். மன்னிக்க வேண்டும். இப்பொழுதாவது சிறையாவது மீட்டுகிறாயா? மீட்டு விடுகிறேன். அழுத்தவா என்னுடைய மகனை மருமகளையும். கண்ணே லட்சுமணா தேவி, லட்சுமணா தேவி, அப்பா பாக்கணும். தம்பி அலிராமா, உங்களுடைய மகனை கூப்பிடுங்க. சிறை மீட்டு விட்டுட்டு மகனே ஜாம்பலா, அப்பா மகனே, அப்பா மகனே, பெரியப்பா மகனே, பொன்னியே
அப்பா ஜம்பவா இருவரையும் ஒன்றாக பார்ப்பது பேசப்பா தங்களுடைய இருவருடைய பொற்பாதங்களுக்கும் இதை அபூடாகப்பட்டவன் 1000 கோடி வந்தனம் புரிந்து மகனே அப்பா வாழ்ந்த மனிதனார்